யோகாசனங்களை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக தினமும் செய்து வந்தால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் சுறுசுறுப்புடன் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, வானமணிகளே, யோக நண்பர்களே, யோக சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இப்பொழுது இவர்கள் பந்த பத்ம பாத அங்குஷ்ட ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். இதுவரைக்கும் இது போன்ற ஆசனங்களை யாரும் செய்யவில்லை. அங்குஷ்ட ஆசனத்தில் ஒரு வேரியேஷன்ஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என் அருமை மாணவ மணிகளே, இங்கே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு பந்த பத்ம அங்குஷ்ட ஆசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். காலை நீட்டி விரலை பிடிப்பது என்பதே கடினம், பிடிக்கவே முடியாது. அத்தோடு அதை தூக்கி பத்மாசனம் செய்து கொண்டு முதுகு வழியாக காலை பிடித்து கொண்டு செய்வது என்பது மிக மிக கடினம். மெதுவாக இறக்குங்க, நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்க. இப்பொழுது இடது காலை வைத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். தூக்கி மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. பந்த பத்ம அங்குஷ்டாசனம், பாதாங்குஷ்டாசனம். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சத்தமாக 2 மூச்சு வாங்குங்க. அப்படியே இப்பொழுது ஒருவருக்கொரு நேராக திரும்புங்கள், அப்படியே திரும்புங்கள். இப்பொழுது மீண்டும் வலது காலை உயர்த்தி செய்ய வேண்டும், இடது காலை மடக்கி செய்ய வேண்டும். கால் எந்த மடக்கமும் இருக்கக்கூடாது, மெதுவாக பண்ணு, வந்துடும். அவசரப்படாமல் மெதுவாக பண்ணும். மெதுவாக முட்டை நிமித்தரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நிமிக்கணும், சடார்னு நிமிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நிமிக்கணும். பெருவரில் பாரு. ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையிலே இருக்க வேண்டும். காலில் ஏற்படக்கூடிய வலிகள், முட்டு வீக்கம், கரண்டை வீக்கம், இன்னும் ஹிப் ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது. கையில் வலி, புஜத்தில் வலி, இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்க, நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை தூக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கடினமான ஆசனங்களை மெதுவாக பழக வேண்டும், அவசரப்பட்டு பழகக்கூடாது. கீழே விழுவதற்கு ஏதுவாக அமையும். தூக்கி நிற்க முடியவில்லை என்றால் ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக நின்று கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். பந்த பத்ம அங்குஷ்டாசனம், பாதாங்குஷ்டாசனம்.
முட்டு வலி, இடுப்பு வலி, பந்துக்கண்ண மூட்டில் உள்ள பிரச்சனைகள், கை பந்துக்கண்ண மூட்டில் உள்ள பிரச்சனைகள், கைகளில் ஏற்படக்கூடிய வலிகள், காலிலே ஏற்படக்கூடிய வலிகள், இவைகளெல்லாம் நீக்க வல்லது இந்த ஆசனம். முடியாதவர்கள் சுவர் ஓரமாக இருந்தது கொண்டே முடிந்த அளவு இந்த ஆசனத்தை செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள். முன்பு போல் நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் சற்று அற்புதமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் ஒரே நாளில் செய்தால் வராது. சாதனை செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், காலையிலும் மயிலிலும் மாற்றி மாற்றி செய்ய வேண்டும். இது ஒரு தவநிலை மாதிரி நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதில் முழுமையான பலனை கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இது போன்ற பயிற்சிகளை பள்ளி பருவத்திலேயே பழகிவிட்டால் கல்லூரியிலும் பழகலாம். கல்லூரியில் விட்டு வந்து வேலைக்கு செல்லும் பொழுதும் பழகலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் தன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தால் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய அற்புதமான பல பலன்களை நீங்கள் அடைவீர்கள் என்பது உண்மை. ஆகவே என் அருமை மாணவ பெரியவர்களே, தாய்மார்களே, இதுபோன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.